தூய்மை விஷயங்கள்ல அந்த தூய்மைக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு நிறைய கதைகள் பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது ரேணுகா தேவியினுடைய கதையில இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. திரௌபதி பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு முறை அந்த நெல்லிக்கனி கதை வருது. ஒரு முறை எல்லா பாண்டவர்கள் போயிட்டு இருக்காங்க, திரௌபதி கிருஷ்ணர் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு முதல்ல அந்த பாதையில போகும்போது அங்க எந்த ஒரு பழத்தையும் பறிக்க கூடாது, கண்டிஷன், டைரக்ஷன். அது திரும்பி பார்க்க கூடாது, இது வந்து டைரக்ஷன். அப்போ வந்து அப்படியே போயிட்டே வந்து இருக்கிறாங்க. பாண்டவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு நெல்லி மரம் பாக்குறாங்க, மறந்துடுவாங்க. நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதுக்கு பறிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து திரௌபதி என்ன பண்ணுவா அப்படின்னா, முன்னாடி போயிட்டு இருப்பா, இவங்க எல்லாம் காணோமேன்னு திரும்பி பார்ப்போம். இயல்பா வந்துடும் இல்லையா, திரும்பி பார்க்க கூடாது. என்ன இவங்க பறிச்சிட்டாங்க, அங்க நிக்கிறாங்க. அப்புறம் வந்து திரௌபதி முன்னாடி போயிடுவா, திரும்பி பார்த்துருவா இல்லையா? அப்புறம் கிருஷ்ணர் சொல்வார், என்ன அது பழத்தை பறிக்க கூடாதுன்னு தானே சொன்னோம், காயோ பழமோ எதையும் பறிக்க கூடாதுன்னு சொன்னோமே, எதுக்கு பறிச்சீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோம், ஒட்ட வச்சிடலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த இது இருக்குல்ல, ஒட்ட வச்சிடலாம், இப்ப என்ன சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க, ஒட்டலை. என்னென்னமோ மந்திர சக்தி ட்ரை பண்றாங்க, ஒட்டவே இல்லை. அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க, ஒட்டவே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு. அதாவது இந்த காய் இந்த பறிச்சிட்டீங்க நீங்க, இது எப்போ ஒட்ட வைக்க முடியும்னா, யார் தூய்மையான ஆத்மாவோ, தூய்மையின் பலம் யாரிடம் இருக்கோ அவங்க தான் அந்த ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து திரௌபதி வந்து நான் ஒட்ட வைப்பேன், அவங்களுக்கு அந்த தூய்மையினுடைய அந்த பலத்தின் பத்தி அவ்வளோ நம்பிக்கை, நான் ஒட்ட வைப்பேன் அப்படின்வாங்க. ட்ரை பண்ணு, திரும்பி பார்த்துருக்க கூடாது, நீ திரும்பி பார்த்துட்ட, இப்போ ஒட்ட வைக்கிறேன்னு சொல்ற, ஒட்டவை, ட்ரை பண்ணு. பார்த்தா ஒட்ட வைக்கிறது ட்ரை பண்ணா ஒட்டவே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறேன், நான் என்ன அந்த மாதிரி எதுவுமே நான் நினைக்கலையே, எந்த தவறும் நான் செய்யலையே, அவ்வளோதானா என்னுடைய தூய்மை சக்தி அப்படின்னா யோசிச்சு பாருன்றார கிருஷ்ணர். யோசிச்சு பாரு. அதுல ஒரே ஒரு முறை கர்ணன் வரும்போது இவர் மேல இருந்து இந்த அம்மா பாக்குறாங்க. கர்ணன் ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு ரதத்துல, இப்போ மேல இருந்து ஜன்னல்ல இந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு நல்லா அஜானுபாகுவாக இருக்கிறாரே, நல்லா இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சாங்க. அவ்வளவுதான், எனக்கு வேணும்னு எல்லாம் நினைக்கல, அவர் எவ்வளோ நல்லா இருக்கிறாரே நினைச்சதுனால தூய்மை பலம் இழந்தவர். இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளையும் நல்லா இருக்குன்னு பாக்குறோம், இவங்க நல்லா இருக்காங்க, என்ன தூய்மை சக்தி சேமிப்பாகுது இல்லையா? அதனால பாபாவுடைய துணையில இருங்க, அவர்தான் துணைவர், அவருடைய துணையில இருந்தீங்கன்னா புத்தி வேற எங்கேயும் போகாது, எந்த கவர்ச்சியிலையும் போக மாட்டீங்க, கவர்ந்து இழுக்காது அப்படின்றார்.